வணக்கம் அன்பான உறவுகளே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக சந்தோஷம். கனடாவில் வசிக்கும் லதா அக்கா நிதி அனுப்பியிருந்தால் அவரின் அப்பாவும் தங்கச்சியரின் நினைவாக உலர்ணவு பொதி கொடுக்க சொல்லி இப்போ அது கொடுக்கத்தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். அப்போ இது அப்பா இந்த தங்கச்சியோட பேர் என்று சொன்னால் திருநாவுக்கரசு மற்றும் அவரின் தங்கை லாஜினி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு இந்த உலர்ணவு பொதி கொடுக்க போகிறோம். லதாக்காக்கும் எங்கள் சனல் ஊடாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்கோ உலர்ணவு பொதி கொடுப்போம். அதில் நீங்களும் கலந்து கொள்ளுங்க. நான் ஆட்டக்காரியோ நான் ஆட்டக்காரி அரிசி அப்படி சொல்றேன். நாதன் மில்லில் அரிசி ஏற்றி கொண்டிருக்கிறோம். ஆட்டக்காரி அரிசி நம்ப அரிசி என்னங்க 10 கிலோ பேக். நீங்களும் நாதன் மில்லில் எடுக்கலாம் அரிசி வேணுமெண்டா. என்ன வடி நிறைஞ்சிடுது போடாது அரிசி மாற்றிங்கெல்லாம். இப்போ நாங்கள் உரிமைக்கா 1,89,000 ரூபா பொறுமையான உலர்ணவு பொதி. எதுக்காகனாலும் அங்கே வந்தா சரி, நீங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ பின்னால் போகிறோம். வடிக்கு பின்னால் வாங்க உங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம். எங்கே கொண்டே கொடுக்க போகிறோம்ன்றத வந்து பாருங்க. அம்மாவா சவமணி ஆமியா இதம்மா திருநாவுக்கரசு லாஜினி 2 பேர்ட்ட நினைவு நாள். இது திருநாவுக்கரசு நம்ம மகள் லதா தான் கனடாவிலேருந்து நிதி உதவி செய்திருக்கிறா இந்த உணவு பதி கொடுக்கறதுக்கு. சரி அம்மா, நன்றி. என்ன பொதி எடுக்க கிடாக்குதோ முடியுது இல்லைன்னு நல்லா வேலை செய்யறாங்க. களைச்சு போனால்
என்ன பெருசா கொண்டு போவியோ வேண்டி வையுங்க அண்ணா அண்ணா வேண்டி வையுங்க அண்ணா வேண்டி வையுங்க இருக்கா மயிலா நினைக்கிறேன் அம்மா விழுதிப்படா எங்கோ அம்மா ஏழாம நிற்கிறா எல்லாருக்கும் கிடைக்கணும் அம்மா இப்போ நாங்கள் வந்து இப்போ முதல் கொடுக்காதாக்களுக்கு தான் இப்போ கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் எல்லா இடம் வீடாக பார்த்து முதல் கொடுத்தாக்களுக்கு இல்லாமல் இப்போ கொடுக்காதாக்களுக்கு தான் இப்போ இந்த உணவு பற்றி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு அடுத்த கட்டம் பிறகு நாங்கள் அடுத்த ஆக்களுக்கு தருவோம் தராத ஆக்களுக்கு எத்தனை பிள்ளைகளம்மா 2 பேர் படிக்கணுமோ எத்தனை வயசு ஆகலுக்கு ஆ சரி எந்த பிள்ளையும் வேலை செய்து பார்த்தீங்களே கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக இதை வழங்கிய லதா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி உறவுகளே நன்றி. இப்போ என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த கனடாவிலிருந்து லதாக்கா வந்து 1,89,000 நிதி அனுப்பியிருந்தா. அப்போ அந்த நிதியில் வந்து நாங்கள் இப்போ 50 குடும்பங்களுக்கு உணவு பொதி கொடுத்துருக்குறோம். அந்த லதாக்காவுக்கு நன்றி. அவரோட அந்த மக்கள் சாராகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாங்கள் வந்து இப்போ இதோட வந்து 2வது 3வது கட்டம் இதுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். முதல் கொடுத்தாக்களுக்கு இல்லாமல்
கொடுக்காத ஆக்களுக்கு தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.